ஹலோ கைஸ், திஸ் இஸ் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம டாப் 5 நியூஸ் தான் பார்க்க போகிறோம். 5th நியூஸ் என்ன அப்படின்னா, செல்ஃபோன் திருடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களாம். ரொம்பவே வித்தியாசமான நியூஸாக இருக்குல்ல. ஆமாங்க, குஜராத் மாநிலத்தில் செல்ஃபோன் திருட 45 நாள் பயிற்சி அளித்தது மட்டும் இல்லாமல் மாதம் 25,000 ரூபாய் சம்பளத்தில் வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கும்பல். அவங்களோட டார்கெட்டே ஐஃபோன்ஸ், OnePlus இந்த மாதிரி ஃபோன்களை தான் டார்கெட் பண்ணி திருடி இருக்காங்க. இந்த கும்பலை அகமதாபாத் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. 4th நியூஸ், வெற்றி துரைசாமியோட மறைவையொட்டி நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதனை தொடர்ந்து சைதை துரைசாமி அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். 3வதாக, விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்க சாலைகளில் தோண்டப்படும் பள்ளம். தொடர்ந்து விவசாயிகளோட நியூஸை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கண்ணீர் புகை குண்டு, அது மட்டும் இல்லாமல் தடியடி. இப்போ டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நல்லார்க்க ரோட்ஸையே தோண்டப்பட்டு விவசாயிகளை தடுத்துட்டு இருக்காங்க. 2வதாக, பழங்குடியின பெண் நீதிபதி. திருவண்ணாமலை புலியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீபதி அப்படின்ற பெண் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக தேர்வாகி இருக்கிறார். இதனை தொடர்ந்து ஸ்ரீபதி அவர்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நடக்க போற IPL தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிராண்ட் அம்பாசிடராக பாலிவுட் நடிகையான கேத்ரினா கைஃப் இணைந்துள்ளதாக நியூஸ் வெளியாயிருக்கு. நான் ஏதாவது முக்கியமான நியூஸை மிஸ் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.